Take a normal breathe out. Take a deep breath in and let go. For chanting Om, take a deep breath. Oh. Another deeper breath. Oh. Another deeper breath. Oh. இப்ப ரொம்ப அழகா சிவபுராணம் மாணிக்க வாசகர் உருகி உருகி பாடுறார். அதாவது அவர் இந்த பிறவியை கூட குறை சொல்லல. சிவபெருமானே உன்னை பாடக்கூடிய இந்த வாய்ப்பை கொடுத்து அதற்காக இந்த பிறவியை கொடுத்தியே, அதற்கு நான் எவ்வளவு நன்றி கடன் உடையவனா இருக்கணும்ட்டு உருகி உருகி பாடுறேன். சிவபுராணம் கொடுத்தது நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய பொக்கிஷம். ஆனால் அவருடைய வார்த்தைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா சிவபெருமான கொஞ்சம் கொஞ்சம் பாடுறாரு. வாழ்க வாழ்கங்கிறாரு, போற்றி போற்றிங்கிறாரு, வாயார வாழ்த்துறாரு. அதுக்கு ஒரு வாய்ப்பா பயன்படுத்திக்கிட்டு நமக்கு இந்த படைப்பின் ரகசியத்தை, இந்த படைப்பினுடைய நம்முடைய மனித பிறவி, இந்த பிரபஞ்சத்தினுடைய வாழ்க்கை நெறிமுறையை சொல்ற. எப்படி தனக்கு கிடைத்த இன்பம் அனைவருக்கும் கிடைக்கணும்னு ஒரு ஞானி விரும்புவாரோ, அது போன்ற நிலையில் இது தனக்கு கிடைக்காம தான் மிகவும் அறியாமையில் இருக்கக்கூடிய ஒரு நிலையில் தன்னை வச்சுக்கிட்டு நமக்கு வழிகாட்டுற மாதிரிதான் திருவாசகமானது அமைந்திருக்கிறது. இந்த அற்புதமான சிவபுராணத்துல பாத்தீங்கன்னா அவர் நமக்கு ஒரு அப்பா மாதிரி வழிகாட்டிட்டு போறார். இந்த வழி ஏனென்றால் எப்பவுமே சொல்லுவாங்க, இந்த ஜெனரேஷன் பெரிய வயசு வீட்டுல பெரியவங்க இருந்தது நல்லது. ஏன்னா என்னதான் நம்ம சண்டை போட்டாலும் ஒருத்தர் கருத்து வேறுபாடு இருந்தா கூட ஏதோ ஒரு நிகழ்வு நடக்கிறச்ச இப்படி எல்லாம் நான் அனுபவிச்சிருக்கேன், இப்படிதான் வெளியே வந்தேன், அதனால இப்படி போனா நல்லதுன்னு வழிகாட்டக்கூடிய ஒரு அனுபவம் மிக்க பெரியவர்கள் ஒரு குடும்பத்துல இருக்கிறது ரொம்ப நல்லது. அந்த கூட்டு குடும்பம்ட்டு பாத்தீங்கன்னா ஒரு 50 வருஷம் முன்னாடி ரொம்ப நல்லா இருக்கும். பெரியம்மா, அத்தை, மாமா, மாமி எல்லாருமே இருப்பாங்க. கருத்து வேறுபாடு இருக்கும், ஒவ்வொன்று இருப்பாங்க, திட்டிப்பாங்க, எல்லாம் செய்யும். ஆனா எங்கேயோ ஒண்ணு நம்ம இத்தினோட குழந்தையா 2-3 வயசு இருந்துச்சுன்னா நம்மளை தூக்கி வச்சுட்டு அம்மா நம்மளை பத்தி கவலைப்பட மாட்டோம். எங்க அப்பாவுக்கு ஜெயசிங்க அப்பாவுக்கு நாங்க என்ன ஸ்கூல்ல எங்க கிளாஸ் படிக்கிறோம் கூட தெரியாது. யாராச்சும் வந்து கேட்டா என்ன படிக்கிற அப்படின்னா, எனக்கு பையன் என்ன படிக்கிறா, உன் பொண்ணு என்ன படிக்கிறான்னு நம்மளை கூப்பிட்டு இரடா படிக்கிறேன்னு கேட்கக்கூடிய நிலை. ஏனென்றால் தந்தை தாயின் அருகாமை தேவையே இல்லை. நம்ம பாட்டு விளையாடிட்டு இருப்போம், பெரியம்மா கூப்பிடுவா, சாப்பாடு ஊட்டுவா, அக்கா கூப்பிடுவா, ட்ரெஸ் பண்ணுவா, ஸ்கூலுக்கு போடாம்பா, ஆனந்தமான ஒரு நிறை. அது போல மாணிக்க வாசகரும் நாயன்மார்களும் அவர்கள் ஏற்கனவே வாழ்க்கையில் அனுபவப்பட்டு ஞானத்தின் நிலையை அடைந்ததனால் இந்த வழியில் சென்றால் நீ ஞானத்தை அடைவாய் என்று அறுதியிட்டு உறுதியாக கூறக்கூடிய ஒரு இறுதியான நிலையை அமைந்த அந்த நிலையை சார்ந்தவர்கள் தான் சைவ சமய குறவர்களும் ஆழ்வாராதிகளும். தனக்காக அவங்க எதையுமே வேண்டது கிடையாது, ஏற்கனவே அவர்கள் அடைந்த முக்தி நிலையைத்தான். ஆனால் யாம் பெற்ற இன்பம் பெருகிய வயகம் என்ற நிலையில் ஒரு தாயின் கனிவுடன், ஒரு தந்தைகள் அரவணைப்புடன் இப்படியெல்லாம் செல்ல வேண்டும், இப்படித்தான் வாழ்க்கை நெறிமுறை, இப்படித்தான் பிரபஞ்சம் படைக்கப்பட்டது என்ற வகையில் இந்த திருவாசகம் வந்து அதுல வரதான் முதல் பகுதி சிவபுராணம். ஏற்கனவே நாம ஒரு 70 வரிகள் பார்த்துட்டோம். இது மொத்தம் 92 வரிகளை கொண்டது. இப்ப பார்த்தோம்னா 71வது அன்பருக்கு அன்பனே யாவையுமாய் அல்லையுமாய் ஜோதியனே துன்மிருளே தோன்றா பெருமையனே ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே ஈர்த்தென்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே கோர்த்தமை ஞானத்தால் கொண்டுணர்வார் தம் கருத்தின்
நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுறது. அற்புதம், அற்புதம். தமிழ் அப்படியே விளையாடுது அந்த இதயத்தின் மொழிகளாக. அன்பருக்கு அன்பனே. நம்ம எப்பவுமே சொல்லுவாங்க, நம்ம ஒரு அடி எடுத்து வச்சா கடவுள் நம்ம பார்த்து 10 அடி வருவார். குடிசேவல் என்னும் ஒருவருக்கு தெய்வம் மடித்தற்று தான் வந்துடும். யார் ஒருவன் தனக்கான கடமைகளை சரிவர உணர்ந்து அதை ஆற்றுகிறானோ அவன் கோவிலுக்கு செல்ல வேண்டியதில்லை. அவனை பார்த்து தெய்வம் மடித்தற்று வேக வேகமா கட்டுற வேஷ்டி தடுக்குதான், அப்படி வராத கடவுள். அற்புதமான திருக்குறள். அது போல அன்பருக்கு அன்பனே. அப்பா உண்மையில இவ்வளவு அன்பு வச்சிருக்கப்பா. அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே அன்பினில் விளைந்த ஆரமுதே. அப்படி பாடுறச்சே அப்படியே அப்பா உருகிடுற. அது இயல்பாக இல்லையா? ஒரு சின்ன இருந்து குழலினிதி யாழினிதி என்பதன் மக்கள் மழலை சொல் கேடாக அமைதினும் ஆற்ற இனிதே தம் மக்கள் சிறு கை அனாவியத்து. ஒரு இத்தினோண்டு மாண்டு உங்க கழுத்தை வந்து பிடிச்சிட்டு உங்களுக்கு கண்ணத்துல உரசுதுன்னு வச்சுக்கோங்க, அதை விட சுகம் உலகத்தில் இருக்க முடியுமா? அதுதானே சொர்க்கம். அதுவும் நம்ம குழந்தை நம்ம கிட்ட இந்த மடியில வந்து குதிக்கிறச்ச அதை விட வேற என்ன சுகம் இருக்கலாம்? அது போல இறைமை என்னை விட்டு நீ மாயையில் மாட்டிக்கொண்டு இப்படி அவதிப்படுகிறாயே என்று சொல்லும் நிலையில் இருக்கக்கூடிய நாம் ஒரே ஒரு நிமிடம், இறைவா நீ அல்லவா என் எந்தாய், எனக்கு தந்தையும் தாயுமாக இருப்பவனே, நீ அல்லவா உன் மீது நான் பக்தி செலுத்துகிறேன் என்று சொந்த அந்த கணத்தில் இறைமை உன்னை வாரி தன் மடியில் வைத்துக் கொள்கிறது, வழி காட்டுகிறது. அதுதான் அன்பருக்கு அன்பனே யாவையுமாய் அல்லையுமாய். இந்த படைப்பில் இருக்கக்கூடிய அன்று ஒரு அனுபவம் அசையாது என்பதல்லவா அடிப்படை. அப்படி எல்லாமாகவும் அல்லையுமாய் தோற்றமே இல்லாத உயிர்ப்பு சக்தியாகவும் ஜோதியனே ஒளி வடிவானவனாகவும் துன்னிருளே தோன்றா பெருமையனே அறியாமை ஆகிய இருட்டை நீக்கி அவை நம்மிடம் புறத்தே வெளிப்படாத அறியாமையாக இருளையும் நீக்கி தோன்றா பெருமையனே. ஜோதி என்பது கண்ணுக்கு தெரியும், ஆனால் ஜோதியினுடைய வெப்பம் தெரியுமோ? தெரியாது. அதை அருகில் சென்றால்தான் தெரியும். அதுபோல் தோன்றா பெருமையனே, நீ என் கண்களுக்கு தெரியாமல் இருந்தாலும் என் புறக்கண்களுக்கு தெரியாமல் இருந்தாலும் என் அகக்கண்களுக்கு தெரியக்கூடிய பெரிய ஆற்றலை பெருமையை உடைய என் தந்தையே ஆதியனே முதல்வனாக இருக்கக்கூடியவனே, இந்த பிரபஞ்சத்திற்கு அந்தம் முடிவாகவும் இருக்கக்கூடியவனே, நடுவாகி அதன் நடுவில் விளையாட்டு காட்டக்கூடிய இந்த வாழ்க்கையாகவும் அமைந்தவனே, அல்லானே ஆதியும் மந்தமும் நடுவும் இல்லாமலும் என்றைக்கும் எப்பொழுதும் ஊழிக்காலம் முடிந்தும் இருக்கக்கூடியவனே. அந்த 5 தொழில் படைத்தல், காத்தல், அழித்தல், கரத்தல், மறைத்தல், கருணையனே கருணை காட்டு. ஆக 5 தொழில்கள் நடக்கின்றன. அந்த 5 தொழில்களுக்கும் அப்பாற்பட்டு இருக்கக்கூடியவனே ஈர்த்தி என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே. இது ரொம்ப மிக அழகான நுணுக்கமான வரி. எப்படின்னு நம்ம ஏதோ தவறு தெரியும், ஒரு அப்பா அம்மா பார்த்துக்கிட்டே இருப்போம். நம்ம முகத்தை வச்சுக்கிட்டு நம்ம நடை உடை பாவனையை வச்சுக்கிட்டு பையன் எங்கேயோ சரியில்லைன்னு கண்டுபிடிச்சிடுவாங்க. அது அவங்க குற்றம் கண்டுபிடிக்கிறதாக இல்ல, தன்னுடைய தோன்றல் எங்க தவறான வழியில் சென்று பழிக்கு ஆட்படுவானோ என்ற ஒரு கருணை, ஒரு ஆர்வம், ஒரு அக்கறை. இந்த கண்ணுக்குட்டியை பாத்தீங்கன்னா அது நிக்காது, திபி திபி திபின்னு ரோடெல்லாம் ஓடிட்டு இருக்கும், காடு மேலாம் ஓடிட்டு இருக்கும். ஆனா பசு வந்து புல்ல மேய்ஞ்சிட்டு இருந்தாலும் அது கண்ணுக்குட்டி மேல ஒரு கண்ணு இருக்கும். அது ஒரு 10 அடி சுத்திட்டு வந்து மறுபடியும் அம்மா கிட்ட வந்து நின்னுக்கும். ஒரு 2 செகண்ட் தான், மறுபடியும் ஓடும். அதனுடைய சக்தி, எனர்ஜி லெவல் இஸ் சோ கிரேட் அண்ட் ஆல்சோ எவ்ரிதிங் இஸ் சோ ஃப்ரெஷ் ஃபார் இட். அப்பதான் எல்லாமே புதுசா இருக்குது. பாத்தீங்கன்னா மண்ணை நக்கி பார்க்கும், இல்லாட்டி மரத்தை நக்கி பார்க்கும், புல்ல பிடிக்கி பார்க்கும். இதெல்லாம் நீங்க பார்க்கணும். நீங்க அந்த கண்ணுக்குட்டி அவ்வளவு செய்யும். என்ன எல்லாமே புதுசா இருக்கு. அவங்க அம்மா அங்கேயே பார்த்துட்டு இருக்கும். வந்தது என்ன, இது போகாத போயிடுச்சுன்னு பக்கத்து புஷ்னு முட்டும். அப்ப என்ன அர்த்தம், அங்க போகாதேன்னு. அது வந்து ஒரு தாய்மையின் கருணை. ஒரு பசுவிற்கும் கன்றுக்கும் இடையில் இருக்கக்கூடிய உறவே இவ்வளவு நுணுக்கமாக இருக்கும் பொழுது
நம்மை படைத்த ஆண்டவனுக்கு இருக்காதா? அதுதான் ஈர்த்து என்னை. ஈர்த்து என்றால் கவர்ந்து. நான் அறியாமையாக இருளில் என்னை வழி தவறி எங்கே சென்று கொண்டிருந்தேனோ அதவையெல்லாம் இல்லாமல் ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே. எந்தை என்பது அழகான, எனக்கு தாயும் தந்தையுமாக இருக்கக்கூடிய என் தந்தை நீ பெருமானே, பெரியவனே. இது மிக முக்கியமான ஒரு உதாரணம். என்ன சொல்லணும்னா அருணகிரிநாதர். அருணகிரிநாதர் இறைமையின் வழிபட்டவர். ஒவ்வொரு நாளும் திருவண்ணாமலையில் அவர் இறைவனிடம் சென்று பாடக்கூடியவர். அவர் பாடும் பொழுது அந்த அந்த கோயிலுக்கு வந்த அனைவரும் கேட்பாங்க, எவ்வளவு அற்புதமான பாடல், எவ்வளவு அற்புதமான பாடல். அப்பொழுது ஒரு கணிகையின் வசப்பட்டு, அவங்க தேவதாசி, ரொம்ப அழகு, ரொம்ப அழகு. தாமோதர தீட்சிதர் ரொம்ப அழகா சொல்றார் இந்த ராமாயணத்துல கேட்டோம்னே, தாசிக்கும் வேசிக்கும் உள்ள வித்தியாசம். தாசன் என்றால் இறைவனுக்கே அடிபணிந்து ஆட்சேபவன், கண்ணதாசன், பாரதிதாசன். அது போல தாசி என்பது இறைமைக்கு மட்டுமே கலை உணர்வால் தன்னுடைய ஆடலை படைப்பவள், அர்ப்பணிப்பவள். அதுதான் தாசிக்குலம். வேசிக்குலம் என்பது வேற்றார், அது வேற. ஆக தாசி என்பது ஒரு உயர்ந்த குலத்தால், அரச குடும்பத்தால் மதிக்கப்படத்தக்க நிலை வைத்துக் கொள்ளப்பட்டவர்கள் அந்த வகையினர். அப்படி இருக்கிறச்சே அந்த அந்த அன்றைக்கு நடனம் ஆடக்கூடிய தாசி கேட்கிறப்ப இவர் பாடுவார, அவங்க ஆடுவார். அப்படியே இருக்கும் பொழுது இரண்டு பேருக்கும் ஒரு பக்தி நிலை, ஒரு பரவச அப்படி ஏற்பட்டு மெல்ல 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 அருணகிரிநாதர் வழி தவறி விடுகிறார். அப்பொழுது தாசி மகளை சொல்லுவாங்க, ஐயா நீங்கள் மிகவும் பெருமை மிக்கவர், இறைவனுடைய பணியாளர், இறைவனுக்கு அடியார் நீர். நீர் பாடினால் கேட்காத உயிர்களே கிடையாது, உருகாத மக்களே கிடையாது. என்னுடைய ஆட்டம் என்பது ஒரு கடுகளவு தான். நானும் உங்கள் பாட்டை ரசித்துக் கொண்டு என் உடல் தானாக ஆடுகிறது. அதை அனைவரை அந்த உடலை தேடி எனக்கு நீங்கள், ஆனால் இந்த உடல் நாரும் உடல் அல்லவா, இதற்கு ஏன் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள்? நீங்கள் என்மேல் வைத்திருக்கக்கூடிய அன்பு என்னுடைய பெரும் பாக்கியம் என்று அவரை மதித்து நடத்தக்கூடிய அந்த தாசி. இருந்தாலும் அவருடைய நேரம் அவர் வழித்தவடி அப்பது அதுதான் ஈர்த்து என்னை ஆட்கொண்ட ஒரு நிலையில் அவர் தன்னைத்தானே வெறுக்க ஆரம்பிக்கிறார். எப்பேற்பட்ட நிலையில் இருந்த நான் எப்படி ஒரு இழி நிலைக்கு சென்று விட்டேன் இறைவா, இனி இந்த உயிர் தரித்தல் கூடாது என்று திருவண்ணாமலை ராஜகோபுரத்தின் மீது ஏறி தற்கொலைக்கு முயல்கிறார். அப்பொழுது ஈர்த்து என்னை ஆட்கொண்ட, அதுதான் இப்ப சொல்லுவாங்க, நம்ம செய்யற சாதனா சத்சங் சேவா முடியறத பகவான் கிருஷ்ணர் gives a promise. The more and more you go in the path of your jnana, even if the body ends, if this birth ends, never bother. In the next birth, you will continue from where you have left. அதுதான் முக்கியம். அந்த பழைய பழந்த இப்படியே இந்த லைன்லயே இருந்தோம்னா கடைசி மூச்சு போற கூட நாராயணான்னு கொண்டு போவோம், நமச்சிவாயான்னு போவோம். அதனால முக்கியம். அது போல முருகப்பெருமான் வந்து ஆட்கொண்டு சும்மா இரு, ஏண்டா குதிக்கிற, சும்மா இரு என்றப்ப அது மட்டும் ஒரு காதுல ஒலிக்கிறது, சும்மா இரு சும்மா இரு சும்மா இரு என்ற அந்த ஒரு நிலையில் வீட்டிற்கூட திரும்பி செல்லாமல் திருவண்ணாமலை மண்டபத்திலேயே அவர் அப்படியே இருந்துடுறார். அப்புறம் அவருக்குள் ஞானம் உதித்த பொழுது முருகப்பெருமான் தோன்றி, இனி எம்முடைய புகழை பாடுக, இறைவனுடைய வழியில் நின்று அனைத்து தலங்களுக்கும் சென்று உன் அற்புதமான தமிழ் ஞானத்தையும் உன்னுடைய இசையையும் பரப்புவாயாக என்றுதான் அவருக்கு, எனக்கு ஐயனே நான் பாடுவேன், ஆனால் எனக்காக பாட்டு எழுத தெரியாது, எனக்கு கவி பாட தெரியாது என்ற முருகப்பெருமானை அவர் அனுப்பது. அவர் நாவில் தன்னுடைய வேளால் எழுதி, முத்தை தரு பக்தி திருநகை அத்திக்கிரை சத்தி சரவணன் முத்திக்கொரு வித்து குருபர என போதும் என்ற அற்புதமான ஒரு திருப்புகளை ஆரம்பித்து வைக்கக்கூடியவர் தான் அருமுக பெருமான். ஞானத்திற்கே தந்தைக்கே ஞான உபதேசம் செய்யக்கூடிய அந்த சுவாமிநாதன், அப்பேற்பட்ட முருகப்பெருமான் தான் வழிகாட்டினார். அதுதான் ஈர்த்தியனை ஆட்கொண்ட. நம்ம பக்தியில் இருப்போம், எங்கேயோ இப்போ குழந்தை நம்ம திருவிழா கூட்டு போறோம், கூடவேவா பத்திரமாவான்னு குழந்தை கூடவே கூட்டின்னு போறோம். அந்த குழந்தை என்ன பண்ணுறது, பராக் பார்த்துட்டே வருது. ஒரு மிட்டாய் கடையை பார்த்த உடனே லட்டு பார்த்த உடனே டக்கு நின்றுடும், கண்ணு வா போலாம், அது வேணும் லட்டு, சரி வாங்கி கொடுக்குறவா, சரி ஒரு லட்டு வாங்கி கொடுத்துட்டு இன்னொன்னு வேணும்.
அப்பாவுக்கு தான் தெரியும் எத்தனை லட்டு, 2-3 லட்டு மாதிரி வயிற்று போக்காயிடும், ஒரு லட்டு போதும்ட்டு தரதரான்னு இழுத்துட்டு போவார். அது அழுதுக்கு நேரம் அந்த ஒரு லட்டு சாப்பிட்டு விட்டுடும், அந்த லட்டு கொடுக்கலன்னு அழும். அதுதான் மனிதனுடைய நிலை. ஒன்றை விட்டு ஒன்று பற்றி பாச கடற்குழி விழக்கூடியதுதான் மனிதனின் நிலை. ஆசைக்கோர் அளவில்லை, இந்த அகிலமெல்லாம் கட்டி ஆளினும் கடல் மீதிலே ஆணை செலவை நினைவர் அழகே சனைகிறார் என்று பட்டினத்தை ரொம்ப அழகா பாடுவார். அது போல ஈர்த்தியனை ஆட்கொண்ட நான் வழி தவறி இதுதான் நல்ல வழி தீ வழி என தெரியாமல் நெறிகட்டு சென்ற பொழுது இறைவா நீ அல்லவா என்னை இழுத்து அணைத்து கவர்ந்து நல்வழி காட்டின. இதற்கு நான் என்ன கைமாறு செய்ய முடியும்? என் பக்தியை தவிர. உன் பாதங்களை என் கண்ணீரினால் கழுவினாலும் ஆகுமா? என் சிறைத்தை உன்னுடைய பாதத்தில் வைத்தாலும் தகுமா? இப்பேற்பட்ட ஒரு நிலையை கொடுத்தாய். ஈர்த்தியனை ஆட்கொண்ட எந்தை பெருமானே, கூர்த்தமை ஞானத்தால் கொண்டு உணர்வார் தம் கருத்தின் நோக்கரிய நோக்கே நுணுக்கு அறிய நுணர்வு. கூர்த்தமை ஞானத்தால், கூர்மையான அளப்பரிய, கூர்த்தன போக்கஸ்ட், ஷார்ப் மெய் ஞானத்தால் எனக்கு தங்களை உணரக்கூடிய அந்த அற்புதமான ஞானத்தையும் கொண்டு உணர்வார் தம் கருத்தின், உன்னை உணரக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தார். என்னுடைய கருத்தில், என்னுடைய இதயத்தில் நோக்கரிய நோக்கே, நோக்க யாருக்குமே கிடைக்க பார்க்க முடியாத அந்த பாக்கியத்தை கொடுத்த அந்த ஞான கண்ணை கொடுத்தவனே, நுணுக்கரிய நுண்ணுணர்வே, அணுவினும் மெல்லியே அணுவினும் சிறிதான உணர்வின் பார்ப்பட்டு இருக்கிறாய். புரியுதுங்களா? அழகானது. உணர்வுக்கு அது சொல்லவே முடியாது. கேன் யூ குவான்டிஃபை இட்? யூ கேனாட் குவான்டிஃபை இட். உணர்வு என்பது உணரத்தான் முடியும், அதற்கு அளவு என்பது கிடையாது, அதை காட்டவும் முடியாது. அப்பேற்பட்ட உணர்வின் பார்ப்பட்டவனே, நோக்கரிய நோக்கே, இந்த ஊனக்கண்களுக்கு புலப்படாவிட்டாலும் என் ஞான கண்களில் நீ தெரிகிறாயே இறைவா, அப்பேற்பட்ட இறைவா. இப்ப பார்த்தோம்னா அன்பருக்கு அன்பனே, யாவையுமாய் எல்லையுமாய் ஜோதிகனே, துன்னுருளே தோன்றா பெருமையனே, ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே, ஈர்த்தியனை ஆட்கொண்ட எந்தை பெருமானே, கூர்த்தமை ஞானத்தால் கொண்டுணர்வார் தம் கருத்தில். ரொம்ப முக்கியம், கொண்டு உணர்வார். பக்தி இருக்கணும், சாதனையே இருக்கும். அந்த சாதனை இருந்தா தான் இந்த உடம்பில் இருக்கக்கூடிய நாடி நரம்புகள் எப்படி வீணையை மீட்ட நாதம் வருதோ, நாத பிந்து கலாதி நமோ நமோ, அதுக்குதான் இந்த உடம்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்பவுமே சொல்லுவாங்க, ஒரு மூன்றாம் பிரியை காட்டணும் அப்படின்னா ஒரு கிளை மூலமா காட்டுவாங்க. இப்ப அந்த மரம் இருக்குல்ல, அந்த மரத்துல பாரு உச்சாரணி கலர் இருக்கு பாரு, அந்த உச்சாரணி கலர் தெரியுதா? ஆமா. அங்க அப்படியே பாரு, அங்க தெரியுது பாரு மூணாம் பறை, அது தெரியுது மூணாம் பறைன்னு தெரியாது. ஏன்னா மூன்றாம் பறை மிக மெல்லியதா இருக்கும், அமாவாசைக்கு மூணு வருது. ஆனா மூன்றாம் பறையை பார்த்தா இறைவன் தன்னுடைய நெற்றியில் சூடி இருக்கக்கூடிய அந்த மூன்றாம் பறைக்கு சமம். அது பார்க்க ரொம்ப மந்தம் பாக்கியம். அதுக்காக மூணாம் பறை எல்லாரும் பார்ப்போம், நேற்று பார்ப்போம். அது போல அப்ப அது டக்குன்னு தெரியாது. நம்ம பார்த்துட்டோம், நமக்கு ஆர்வம், நம்ம பையனை காட்டணும்னு, மூணாம் பறையை பாருடா, சாமி கும்பிடு, ஓம் நம்ம பார்வதி பதையே நம்ம சொல்லு. அப்ப எங்க தெரியல, எங்க இருக்குது கண்ணை தெரியலையே, எதிரில பாரு வேப்ப மரம் இருக்குது, ஆமா இருக்குது. அப்படியே மேல பாரு உச்சாணி கடைக்கு போ, இருக்குது. அந்த கிளை மடில ஆடுது இல்லையா, அவங்க ஆடுது. அங்க அப்படியே நேரா பாரு, ஆமாப்பா இருக்குது. நோக்கரிய நோக்கே. சாதாரணமான இந்த உடம்புக்கு தெரியாமல் இருந்தாலும் என்னை சாதனை செய்ய வைத்து என் உடலை ஒருமுகப்படுத்தி உணர்வினை நோக்கி எனக்கு அற்புதமான ஞானை கொண்டை கொடுத்த எம்பெருமானை, அதுதான் நோக்கரிய நோக்கே. நுணுக்கரிய நுண்ணுணர்வே, நுணுக்கமான உணர முடியத்தக்கதாக இல்லாமல் இருக்கக்கூடிய நுண் உணர்வே, என் உணர்வின் பார்ப்பட்டு. சார் என்ன தமிழ் சார், என்ன தமிழ் சார், எவ்வளவு அழகா, எவ்வளவு அழகா சொல்ற. அது மட்டும் இல்லாம போக்கும் வரமும் புணர்வும் இல்லா புண்ணியனே. ஒரு சாதாரண மனித வாழ்க்கை எடுத்துட்டா போக்கு அனுபவங்கள் நடந்துட்டே இருக்கு, வரவு அனுபவங்கள் வந்துட்டே இருக்கு, உணர்வு அதை அனுபவிச்சுட்டே இருக்கும். இதுதான் வாழ்க்கை இல்லையா?
காலையில் எந்திரிச்ச உடனே காஃபி குடிக்கிறோம். காஃபி குடிச்சோன்னா அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் என்னடான்னு நினைக்கிறோம். அப்புறம் இன்னைக்கு என்னென்னலாம் வேலை இருக்குது பாக்குறோம். அதுவும் மீது யாருக்குமே இங்க வந்து வருவாங்க, என்ன நடக்க போறதுன்னு பிளான் பண்றோம். அதுதான் போக்கும் வரமும் புணர்வும் இல்லா. அதுக்கான என்ன ஆயத்த நிலைகள் செய்வது. இதுதான் மனித வாழ்க்கை. இதுலயே நம்ம சிந்தனையின் பார்ப்பட்ட மனித வாழ்க்கை முடிஞ்சிடும். ஆனால் இறைமை என்பது அனைத்தையும் கடந்தது. ரொம்ப அழகா அம்மா சொல்லிட்டாங்க. துரியம் என்ன ரொம்ப சீக்கிரம் அம்மா வந்து மாண்டக்கிய உபனிஷத் ஆரம்பிப்பாங்க. அதுல அந்த துரிய நிலை என்பது எப்படி விழிப்பு நிலை, கனவு நிலை, ஆழ்தூக்க நிலைக்கு அப்பாற்பட்டது துரிய நிலை. அதனால விளக்குவாங்க. ரொம்ப அழகான அனுபவம் பேசிட்டு இருந்தோம். அது போல போக்கும் வரவும் புணர்வும். போக்கு என்றால் செல்லுதல், வரவும் என்றால் வருதல், புணர்வு என்றால் இரண்டையும் சேர்த்த அனுபவங்கள். இவற்றை எல்லாம் இல்லாத புண்ணியனே. அப்பாடா நிம்மதியா உட்காந்து. அதான் ஒரு காக்காவுக்கு ஒரு சின்ன மாமிசத்தோடு கிடைச்சதான். அந்த காக்கா ராமகிருஷ்ண பரம சொல்றது, இது என்ன நினைக்குதா, அப்பா நிம்மதியா ஒரு மரத்துல உட்கார்ந்துட்டு திருப்தியா சாப்பிடணும் அப்படின்ட்டு இந்த பறந்து ஒரு மரத்தை பார்த்து போகும். இது வந்து ஒரு மத்த காக்காக்கு பாக்குது, இது நம்ம கிட்ட இருந்து எவ்வளவு நல்லா இருக்குமே அப்படின்னு அந்த காக்காவை துரத்து. இந்த காக்கா இங்கு அங்கு ஓடு தப்பிச்சுட்டு மேல கீழே எங்க போற ஒண்ணும் முடியல, துரத்திட்டு வருது. சீன் அதை விட்டு துப்பிடுது. அது மத்த காக்கெல்லாம் அதை பிடிக்க போயிடுது. இது ஒரு கிழக்கு உட்காந்து, அப்பாடா நிம்மதியா இருக்குடா, இந்த நிம்மதிக்கு எதுவுமே இணை இல்லடா அப்படின்ட்டு. அதுதான் பற்று. அதுதான் போக்கும் வரவும் புணர்வும் இல்லா புண்ணியனே. யோ நீ செய்ய அத குருஜி ரொம்ப அழகா சொல்லுவார். ஐ ஆம் நத்திங், ஐ டூ நத்திங், ஐ வாண்ட் நத்திங். பை வெரி எக்ஸிஸ்டன்ஸ் ஐ ஆம் ஆனந்தா. பை வெரி எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் மை பீயிங் ஐ ஆம் ஹாப்பி. ஐ ஆம் ஹாப்பி. இருந்து பாருங்க, ரொம்ப நல்லா இருந்தாங்க. அதுவும் கடமைகள்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நானு, ஆமா ஜெயஸ்ரீ, லட்சுமி அம்மா, இவங்க நிலையெல்லாம் பார்த்தா இந்த நிலைதான் புண்ணியனே. ரொம்ப புண்ணியம் பண்ண நிலையில் இருக்கும். சரியா? போக்கும் வரவும் புணர்வுமிலா புண்ணியனே, காக்கும் என் காவலனே. அழகான வார்த்தை சார். காக்கும் என்ன அன்னையன்னு சொல்லல, காவலன். என்ன வார்த்தை பாருங்க. காவல், காவல் என்பது வேண்டாதவங்களை விட விட மாட்டாங்க. உள்ள இருக்கிறவங்க வெளியே போன எங்க போறேன்னு கேட்பாங்க. உண்டா இல்லையா? காவல் காக்குறது காவல்துறைன்னு இருக்கிறோம். காவல்துறை பண்ணக்கூடியது நம்மளை காப்பாடுறது மட்டும் இல்லாம, நம்மளை பாதுகாக்கிறது மட்டும் இல்லாம, வேற யாராச்சும் எதிரிக வந்தாலும் வெளியே போடா அப்படின்னு துரத்துறவங்க. அந்த அழகான வார்த்தை. இறைவா நீ என்னுடைய காவலன், அப்பா நீ என்னுடைய காவலன். நான் வந்து கூட விளையாடிட்டு இருக்கேன். வெளியே என்னன்னா வேடிக்கை பார்க்கணும், வெளியே திபி திபின்னு ஓடுறேன். எங்கடா கார்ல அடி போடுவேன், சைக்கிள் அடி போடுவேன், உள்ள விட அப்படின்ட்டு மறுபடியும் நான் உள்ள வச்சு பாதுகாப்பா வைக்கிறேன். நீ என்னுடைய காவலன், என்னை காப்பாற்றுபவன், காண்பறிய பேரொழியே. அழகான வார்த்தைங்க. காண்பு அறிய பேர் ஒளியே. காண்பதற்கு அரிதான ஒளி. இது எப்படி சார் பொருந்தும்? எதிர்மறையா இல்லை. ஒளினாலே கண்ணுக்கு படுத்துரு இல்லையா? ஒளி வந்தாலேயே கண்ணுக்கு தெரியும். ஆனா காண்பதற்கு அரிய, காண முடியாத பேரொளி என்ன? இது எப்படி ஒரு எதிர்மறையா இல்லை? எப்படி காண்பதற்கு அரிய பேர்? அதுதான் ஞானத்தின் நிலை. கண்டவர் விண்டிலர், விண்டவர் கண்டில். நீ உணர்ந்த உனக்குள் இருக்கக்கூடிய இந்த ஆனந்த ஜோதியை நீதான் உணர முடியுமே தவிர மற்றவர்களுக்கு அதை சொல்ல முடியாது. அதுதான் காண்பு அறிய, காண்பதற்கு அரிதான பேரொளியே. எப்படி இந்த முரண்பட்டு இருந்தாலும் எப்படி ஒரு அற்புதமான ஒரு முதிர்வான நிலையை ஆனந்தத்தை தருகிறது. ஆற்றின்ப வெள்ளமே. வெள்ளமா? என்ன வெள்ளம்? இப்போ தண்ணியில வர வெள்ளத்தை பார்த்தாலே அடிச்சுட்டு போயிடுவோம் நாம். இங்க மணிவாசக சொல்ற, மாணிக்கா சொல்ற, ஆனந்தமா அடிச்சுட்டு போறியா, அடிச்சுட்டு தள்ளி என்ன தள்ளிட்டு போ அப்படிங்கிற. புரியுது? ஆற்று இன்ப வெள்ளமே, என்னை வழி நடத்தக்கூடிய ஆற்றுப்படுதல். ஒரு திருமுருகாற்றுப்படை. ஆற்றுப்படைன்னா இந்த வழியில் செல்வாயாக என்ற ஆறு என்றால் வழி.
அது எப்படி வழியா? இன்ப வழி, உனக்கு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய வழி. அந்த வழியில எப்படி வருதா இன்பம்? வெள்ளமே அடிச்சு நோக்கி தள்ளிட்டு போற வெள்ளமா. அத்தா என்ன அற்புதம் சார். அத்தா என்பது மிகவும் நெருங்கிய ஒரு அத்தான்னு சொல்றோமோ இல்லையா? அத்தான் யார் கூப்பிடுவாங்க? ஒரு மனைவி தன் கணவனை ஆசை மிகுந்து நெருக்கம் மிகுந்து ஒரு அன்புடன், இங்க நாயக நாயகி பாவத்துக்கு போயிடுற. அத்தா உனக்கு ஆளா இனி எல்லாம் பித்தா பிறைசூடி பெருமானே அருளாளா அத்தா எனக்கு ஆளாகி எல்லே இனிவர் என்னெல்லாம். அத்தா என்றால் மிகுந்த நெருக்கமானவர். நீ எனக்கு தாய் தந்தை கணவன் மனைவி நண்பன் மந்திரி அனைத்துமாகி நின்றாய் இறைவா. அத்தா மிக்காய் நின்றாய். அத்தா மிக்காய் நின்ற. மிக்காய் என்றால் எனக்குள் மிகுந்து ததும்பி இருக்கக்கூடிய ஆனந்த நிலை இருக்கக்கூடிய தோற்ற சுடர் ஒளியாய். தோற்ற சுடர் ஒளியாய் எனக்கு ஒரு நிலையை கொடுத்து சுடர் போல் எனக்குள் பிரகாசிக்கக்கூடிய ஞானத்தை கொடுத்து சொல்லாத நுண்ணுணர்வாய். எல்லாம் கேக்குறாங்க, எப்படிங்க அவ்வளவு ஆனந்தமா இருக்கீங்க, எப்படிங்க சந்தோஷமா இருக்கீங்க, அது எப்படி சொல்றது? சொல்லா நுண் உணர்வாய். எனக்குள்ள ஆனந்தம் இருக்கு. இந்த ஆனந்தத்தை எப்படி நான் வாழ்க்கையில் சொல்ல முடியும்? முடியாது. அதுதான் புத்தர் பெருமானுக்கு திடீர் ஞானம் வந்துட்டு போதி மரத்தடியில அவருக்கு அப்படியே ஞானம் உதித்த பொழுது மிக ரொம்ப நேரம் கழிச்சு அவர் கண்ணு திறக்கிறார். அது வரைக்கும் தேவாதி தேவர்கள் மக்கள் எல்லாருமே இவர் எப்படா புத்தர் பெருமான் கண்ணு திறப்பாருன்னு வெயிட் பண்றாங்க. அவர் கண்ணு திறந்த அதை பார்த்து அழகே அழகு. எல்லாரையும் ஒரு பார்வை பார்க்கிறார். பார்த்துட்டப்ப எல்லாரும் கேக்குறாங்க, சுவாமி என்ன உணர்ந்தீங்க, சொல்லுங்க சொல்லுங்க. அவர் சொல்லுவாரு, நான் உணர்ந்ததை சொல்ல வார்த்தைகள் கிடையாது. வார்த்தைகளால் சொன்னாலும் அது உங்களுக்கு புரியாது. இதுதான் that which I realized cannot be expressed. Even if I try, that will not make any sense to you. That is why I am silent. அதனால் தான் மௌனமா இருக்கேன். மௌனமா இருந்தாலே அனைத்தும் வரும்ட்டு புத்தர் பெருமான் சொன்னது போல சொல்லாத நுண்ணுணர்வாய். எனக்கு சொல்ல தெரியல அந்த உணர்வை, ஆனா சந்தோஷமா இருக்கேன். மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவாம் தேற்றனே. மாற்றமாம் வையகத்தின், மாற்றம் என்றால் நொடிக்கு நொடி நாளுக்கு நாள் வருடத்திற்கு வருடம் மாறிக்கிட்டே இருக்கு. நான் சின்ன பையனா இருந்த பிறந்த உலகம் வேற, இப்ப இருக்கிற உலகமே வேற. இப்ப தங்க கிராம் 40 ரூபாய்னு இப்ப தங்க 4000. சோ மாற்றங்கள் தான் வருது. மாற்றம் ஒன்றே மாறாததன் புரிஞ்சு சொல்வாரோ இல்லையோ, அது போல மாற்றமாம் வையகத்தின் இடைவிடாத மாற்றங்களை உடைய இந்த உலகில் வெவ்வேறே வந்தறிவார். வெவ்வேறே வந்தறிவார். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனி பகுத்தறிவு இருக்கு. அவங்க அதுதான் சரின்னு நினைக்கிறாங்க. தப்பு சொல்ல முடியாது. அதுதான் வாழ்க்கை என்பதை விளையாட்டு. அலைகளா விளையாட்டுடை அன்னவர்க்க சரண் அது யாங்கடன்ற மாதிரி. இப்ப நீங்க யார்கிட்ட போயிட்டு கடவுள் இருக்கிற காட்டு, நீ காட்டதான் நம்புவேன்னு நீ காட்ட முடியுமா? காட்ட முடியாது. அது உணர்வின் பார்ப்பட்டது. நீ பொய் சொல்ற, குருஜி சொல்வார், பொய் கடவுள் இல்லைன்னு சொல்றதே ஒரு நம்பிக்கை அவனுக்கு. கடவுள் இல்லைன்னு சொல்றதே ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கை இருந்தா போதும் அப்படின்னு குருஜி ரொம்ப அழகா சொல்வார். கடவுள் இருக்கான்னு சொல்ற ஒரு நம்பிக்கை, கடவுள் இல்லைன்னு சொல்றது ஒரு நம்பிக்கை. கடவுள் இல்லைங்கிற ஏதோ ஒரு சக்தி இருக்குன்னு ஒத்துக்கிறான். கேனோபரிஷத்துல வர்ற மாதிரி எல்லாம் தெரியும் என்று நினைப்பவர்களுக்கு ஒன்றும் தெரியாது. எனக்கு தெரியாது என்று சொல்பவர்கள் ஏதோ கொஞ்சம் தெரியும். இதோடு இருக்கேங்கிறதுனால எனக்கு தெரியாதுங்கிறாங்க. கடவுள் இல்லைங்க, ஏதோ ஒரு சக்தி இருக்கு, அதுல இல்லைன்னு சொல்றேன்னு தான் சொல்றாங்க. இருப்புதலையை யாரும் மாற்ற முடியாது. அது போல வெவ்வேறே வந்தறிவாம். பலவேறு பொருள்களாக உன்னை அறியுகிறார்கள். சிலையாக பார்க்கிறார்கள், உணர்வாக பார்க்கிறார்கள், ஜோதியாக பார்க்கிறார்கள். பல விதங்களில் பல ரூபங்களில் உன்னை பார்த்து வெவ்வேறே வந்தறிவாம். நீ எப்படிப்பட்டவன் என்று உனக்கு ஒரு உருவத்தை கொடுக்க முயலக்கூடிய இந்த உலகத்தில் தேற்றனே, தெளிவை உடைய. தேற்றம் என்றால் தெளிவு. இறைமை என்பது மிக தெளிவானது. நம்ம தான் கன்ஃபியூஸ் பண்ணிக்கணும் இல்லையா? நமக்கு கடவுள் அணுக்கத்திற்கு முணக்கமாக நம்முடைய இதயத்தில் இருக்கக்கூடிய அந்த உணர்வு நிலையில் இருக்கும்.
தேற்ற தெளிவே, தேற்றனே தேற்ற தெளிவே, அப்பேற்பட்ட தெளிவான நிலையில் இருக்கக்கூடிய இறைவா, எனக்கு அந்த தெளிவை எல்லையாவா கொடுத்தாய். என் சிந்தையுள் ஊற்றான உண்ணார் அமுதே. சார் என்ன தமிழ், என்ன தமிழ் சார். உண்ணார் அமுதே, சாப்பிட சாப்பிட அமுதமா இருக்கிற, அது எப்படி முடிஞ்சு போல ஒரு அமுத சுரபி, அப்படியே அவன் அனுபவிக்க இன்னும் இன்னும் இன்னும்னா கூட திகட்டல. ஊற்றான, ஊற்று போல் பெருக்கெடுத்துப்படக்கூடிய முடிவில்லாமல் வரக்கு, அதான் ஊற்று. ரொம்ப ரொம்ப அழகு. அந்த மற்ற தண்ணி நிலையில் தண்ணி எடுத்து தண்ணி குறைஞ்சு போயிடும், தொட்டியில் இருக்கிற தண்ணிலாம் வந்துடும். ஆனால் ஒரு ஊற்று நீர், அது முக்கியமா பாத்தீங்கன்னா நம்ம திருவண்ணாமலையில நம்முடைய பகவான் ஆசிரமம் ரமணாசிரமத்துக்கு பின்னாடி போனீங்கன்னா உங்களுக்கு ஸ்கந்தாசிரமம் இருக்கும். அந்த ஸ்கந்தாசிரமம் நானும் அருண்லாம் போயிருக்கோம், அருண் பிரியா குழந்தைங்களாம் போயிருக்கோம், ஜெயஸ்ரீ எல்லாம். அப்போ அந்த ஸ்கந்தாசிரமத்துல ஒரு சொனையம்பாங்க, சொனைன்னா ஊற்று. 365 நாட்களும் தண்ணி செல்ல 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 சில்லுன்னு இருக்கும். அது எங்க ஆரம்பிக்குது எங்க நிக்குது தெரியாது. ஊற்று, அதுதான் தண்ணீர் ஊற்று. அது போலவே ஆற்றுப்படுகையில தண்ணி நீங்க தோண்ட உடனே வரும், அதை எடுக்க எடுக்க நிறைஞ்சுக்கிட்டே இருக்கும். ஆக ஊற்றான உண்ணார் அமுதே, உண்ணார் அமுதே, இருக்கட்ட எதிர்மறை பெயர் வச்சு உண்ண உண்ண உண்ண, அப்படி உண்ணார் அமுதே, அது முடிவில்லாமல் அமுதாக சுரக்கக்கூடிய இறைவனே, உடையானே. சார் எவ்வளவு அழகு சார். ராமானுஜர் இருந்து உடையாருமாங்க. என்ன எல்லாருக்கும் அவர் வேணுமா? ராமானுஜரை பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா சொல்லுவாங்க வைஷ்ணவ சித்தாந்தத்துல, உடையார்னா ராமானுஜர். ராமானுஜர் மேல அவ்வளவு ஒரு விருப்பம், நெருக்கம், பக்தி, அவ்வளவு ஒரு அணுக்கம். நம்மவருங்க இவரு, நம்ம ஆளுங்க. இப்ப சொல்லல, இப்ப நம்ம வீட்டுக்கு யாரோ வர்றாங்க, இப்ப நான் அருண் வீட்டுக்கு போயிருக்கேன், அருணோட ரிலேட்டிவ்ஸ் யாரோ வர்றாங்க, நான் புதுசா இருக்கேன், யாருங்க சார்? நம்மவர் சார், நம்ம ஆள் சார், நம்மவர் சார். அப்ப நம்மவருங்கிறப்ப தம்முடைய நெருக்கத்தை உணர்த்துகிறார். அதுதான் உடையார், என்னை உடையார், என்னை உடையவனே என்றால் அதுக்கு பக்கத்து யாருமே கிடையாது. ஊற்றான உண்ணார் அமுதே உடையானே, என்னை உடையானேன்னு சொல்லலாம், என்னுள் உடையானேன்னு சொல்ல. இருவருக்கும் வித்தியாசமே இல்லை. என்னை நீ உடையவனாக இருக்கிற, உன்னை உடையவனாக நான் இருக்கிறேன். எப்படி ராமபிரானும் ஆஞ்சநேயரும் அணைச்சிக்கிறச்சே, ஆஞ்சநேயர் சொல்லுவார், ராமா இப்ப அணைச்சிக்கிறச்சே நீ வேற நான் வேற இல்லைன்னு தான் உணர்றேன், நானே ராமன் ஆயிட்டேன், ராமனே ஆஞ்சநேயன். அதுதான் உண்மைங்கிற. வேற்று விகார விடக்குடம்பின் உட்கிடப்ப, வேற்று விகார விட குடம்பின், குடம்பு என்றால் உடல், பரு உடல், ஊன் உடல். அது எப்படி இருக்கா? விகாரம், மாற்றங்கள் அடைஞ்சுக்கிட்டே இருக்கு. இந்த 7ஆம் கிளாஸ் படிக்கிறப்ப போட்டோவை பார்த்தா வேற, 72 வயசுல போட்டோவை பார்த்தா வேற. உண்டா இல்லையா? நீ சொல்ற இதான்டா நானுங்கிற அவ யோசிக்கிறான். தாத்தா இருக்காரு, தலையில வழுக்கு எல்லாம் விழுந்திருக்கிறாரு, இவரு புசு புசுன்னு கிராப் வச்சிருக்கிறாரு. இவர் தான் அவரா? ஏன் தாத்தா நிஜம்தான் சொல்றியா? இதான் நீயா? ஏய் சாமி சத்தியமா காலேஜ்ல படிக்கிறச்ச நான் தாண்டா இது. இப்படியா தாத்தா? யோசிக்கிறான் நம்புறதுக்கு. அது போல வேற்று விகார, வெவ்வேறு காலங்களில் வெவ்வேறு நிலைகளில் வெவ்வேறாக மாற்றத்தை அடையக்கூடிய அழகு. இந்த விகாரம் என்பது மாற்றம். விடக்குடம்பின், விடக்கு, விடக்கு என்றால் உடம்பு, ஊன் உடம்பு, விடக்கு உடம்பின், ஊனால் ஆகிய உடம்பின் உட்கிடப்ப, என்ன கைதியாக்கி வச்சுட்ட இறைவா, என்ன கைது பண்ணிட்ட. அவருக்கு இந்த எஞ்சான் உடம்பு 8 அடி குச்சிக்குள்ளே முருகா எத்தனை நாள் இருப்பேன், ஒரு மச்சு வீடு கட்டி தரும் திருத்தணி மலையில் வேலவன். அற்புதமான பாடல், காவடிச்சது. 8 அடி குச்சிக்குள்ளே முருகா எத்தனை நாள் இருப்பேன், ஒரு மச்சு வீடு கட்டி தரும் திருத்தணி மலையில் வேலவனே. ஒரு பாட்டு. மச்சு வீடுனா சாதாரண வீடு வேணுமா, டெரஸோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோரோட வேணுமா? மச்சு வீடு தான் மாடி வீடு. கேட்க அந்த பக்தர்
முருகப்பெருமான் அப்ளிகேஷன் போடுறதான் போடுறோம், கொஞ்சம் பெருசாக போடலாமே, ஒரு சின்ன குடிசை வேணும்னு கேட்டுக்கலாம். இல்ல அந்த அழகு மச்சு வீடு, அவர் வள்ளல், கேட்கறது முன்னாடி தூக்கி கொடுக்குறவர். அவர்கிட்ட போய் போய் நான் ஏன் ஒரு குடிசை வீட கேட்கணும், மச்சு வீட கேட்கிற அந்த உரிமை. அது போல இந்த உடம்புக்கு உள்ள என்ன திணிச்சு வச்சிருக்கேன். காலை எந்திரிச்சா பிரஷ் பண்ணணும், அப்புறமா பசா போடணும், மறுபடியும் தூங்கணும். இதெல்லாம் காட்டி இந்த உடம்பு செயல்படாது இல்லையா? இந்த உடம்பு செயல்பட வைக்கிறதே பெரிய வேலை. ஜெயில் கைதி மாதிரி இருக்கேன், நீ ஃப்ரீயா இருக்க, என்ன பண்றது? வேற்று விகார விடக்குடம்பின் உட்கிடப்ப உள்ள வச்சுட்ட ஆற்றேன், இனி என்னால் தாங்க முடியாது. I want to break the fetters, break the shackles and come out of this, always to be there, get merged with the cosmos. எனக்கு போறேன் கடவுளே, நீ என்ன கூப்பிட்டுக்கோ, ஆற்றேன், பொறுக்க மாட்டேன். ஐயா அரணேயோ, ஐயம் ஐயா அரணேயோ என்று போற்றி புகழ்ந்திருந்து, இனிமேல் நான் என்ன செய்ய போறேன்? எம் ஐயா தலைவா, அரணேயோ ஏ சிவபெருமானே என்றென்று அப்படிலாம் புகழ்ந்து புகழ்ந்து போற்றி புகழ்ந்திருந்து, உன்னை போற்றுதல் ஒண்ணுதான் இனிமேல் எனக்கு தெரிஞ்ச வேலை. இந்த உடம்புல இருக்கக்கூடிய ஐம்புலன்கள், பஞ்ச ஞானேந்திரியங்கள், பஞ்ச கர்மேந்திரியங்களால உன்னை போற்றி புகழ்தல் ஒண்ணுதான் நான் செய்யணும். உன்னைத்தான் இந்த கண்கள் பார்க்க வேண்டும், உன் புகழைத்தான் இந்த காதுகள் கேட்க வேண்டும், உன்னுடைய நறுமணத்தை தான் இந்த மூக்க முகர வேண்டும், உன்னுடைய அற்புதமான புகழைத்தான், உன்னுடைய பிரசாதத்தை தான் இந்த வாய் சாப்பிட வேண்டும், உன்னுடைய திருப்புகழைத்தான் நான் பாட வேண்டும். ஒவ்வொன்றுமே 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 பார்த்து போற்றி புகழ்ந்து இருந்து பொய் கட்டி மெய்யானா, பொய்யாகிய அருமை அறியாமை நீங்கி மெய் ஆனா, மெய்யான உண்மையான ஞானத்தை அடைந்தார்கள். மீட்டு இங்கு வினை பிறவி சாராமே, என்ன மீட்டுட்ட, என்ன அழகான வார்த்தைங்க. இப்போ கிணத்துல விழுந்துட்டோம், வெள்ளத்துல அடிச்சுட்டு போறோம், ஐயோயோ காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு முங்கி முங்கி அழறோம். யார் ஒருத்தர் நம்ம முடிய பிடிச்சிட்டு காப்பாத்துற, அப்போ முடிய பிடிக்கிறதே வலிக்கும். நீ முடிய பிடிச்சிட்டே நம்ம கரைக்கு வந்த திட்டுறோமா, அவர் காலில் விழுந்து வணங்குறோமா, அப்பா செத்து போகிறத காப்பாத்திட்டியப்பா, எனக்கு மீட்டு எடுத்துட்டியப்பா, உனக்கு எப்படிப்பா நன்றி சொல்றது அப்படின்ட்டு காலில் விழுந்துதான் வணங்குவாங்க. இது ரொம்ப முக்கியம். எப்பவுமே கிணத்துலயோ ஆத்துல அடிச்சுக்கிட்ட போல கையை கால பிடிக்க கூடாது. இது முக்கியமான விதி. என்ன, நீ கைய பிடிச்சிக்கிட்டீங்க அந்த பயத்துல உங்களை அவங்க கட்டி பிடிச்சிப்பாங்க, உங்களால நீந்த முடியாது, நீங்களும் சேர்ந்து உள்ள போக வேண்டியதுதான். எப்பவுமே கிணத்துலயோ குளத்திலயோ யாருன்னா காப்பாத்த இருந்தா முதல்ல தூரம் போயிட்டு இவங்க மயிரை தான் பிடிப்பாங்க, மயிரை பிடிச்சிட்டு தான் இழுத்து வருவாங்க. ஏன் சார் வழுக்கத்திலேயே இருந்த என்னன்னு கேட்காதீங்க. அவன் அப்படி கிடையாது. எதுக்கு சொல்ல வரேன்னு, கையே குறைவில்ல பயத்துல உங்களை கட்டிய பிடிச்சிப்பாங்க. இதெல்லாம் கிராமத்துல பார்க்கலாம். மீட்டு இங்கு அப்பேற்பட்ட பிறவி பெருங்கடலில் மூழ்க இருந்தே நிறைவா, பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதா, அப்பேற்பட்ட நிலையில மூழ்க இருந்த நீ அல்லவா காப்பாற்றினாய். மீட்டு இங்கு வந்து அது மட்டும் கிடையாது, ஞானத்தை கொடுத்து வினை பிறவி சாரானே. பிறவி என்பது தீவினை நல்வினை, நல்வினை தீவினை என்று மாறி மாறி வரக்கூடிய ஒரு முடிவு இல்லாத தொடர். அந்த தொடரை அறுத்து நீக்கி வினை பிறவி சாராமே, மீண்டும் என்னை அடையா வண்ணம் என்னை காப்பாற்றினாயே இறைவா. கள்ள புலக்கரம்பை குரம்பை கட்டழிக்க வந்தான். கள்ள புலக்குரம்பு, குரம்பு என்றால் உடல். அந்த உடம்புல என்ன இருக்கான்? கள்ள புலன்கள் இருக்கான். கண் காது மூக்கல அதை பார் ஜோரா இருக்கு பார், இந்த லட்டு சாப்பிட்டு பார் ஜோரா இருக்கு பார், அதுலயே போயிடும் இல்லையா? எனக்கு கள்ளன்னு சாராத வழி, எதுக்கு போகும்? கெட்ட வழிகள், கள்ள வழி. அந்த கள்ள புலன், இந்த புலன்கள் எனக்கு நேர் வழி காட்டல.
84 லட்சம் யோனிகளில் வந்த அந்த ஆழ்நிலை மனப்பதிவுகளால் தனிக்கட்டு நெறிகட்டு நான் என்னுடைய புலன்களின் வழியாக நான் சென்று கொண்டிருந்தேன். அப்பேற்பட்ட உடம்பாகி இந்த கட்டு அவிழ்க்க, இந்த உடம்பாகிய திரையில் இருந்த என்னை ஐம்புலன்களால் கட்டுண்ணப்பட்ட நான் என்னை மீட்டு வல்லானே. அழகு, வலிமை, தமிழ் கொஞ்சம் விளையாடுது. அங்க காவலேனேங்கிறார், இங்க வல்லானேங்கிறார். எப்படி இருக்கு பாருங்க, நுண்ணறிவாங்கிறார். வல்லானே, உனக்கு தான் வலிமை இருக்கு. நம்ம சொல்றோமா இல்லையோ? இப்ப என்ன சொல்றோம்? சரணாகதி. பதஞ்சலி கூட என்ன சொல்றார்? முதல்ல சாதனை பண்ணுங்கிறார், யமா நியமா எல்லாம் பண்ணுங்கிறார். நீ பாக்குறீங்க ஒரு பெரிய கொஸ்டின் மார்க், நம்ம புருவெல்லாம் மேல போயிடு. யமா நியமா ஆசனா பிராணாயாம் பிரத்யாகார தாரணா அபாடி, அது என்ன நைரந்தரிய இல்லையா? சத்து தீர்க்க காலே நைரந்தரிய சத்காரா சேவிதா திருடபூமி சொல்றச்சியே செத்தண்டாம் அவனே ஆயிடும். ஒரு ஹாப்பினஸ் டீச்சர் சொல்லுவா, 48 நாட்கள் நீங்கள் விடாம பண்ணணும், நடுவுல ஒரு நாள் விட்டா கூட மறுபடியும் பண்ணணும். அதை கேட்கிறச்சே சரி சரி தலையாட்டுவீங்க. இது முடியுமான ஒரு கேள்வி வேற. ஒரு 2-3 நாள் பண்ணுவோம், 4வது நாள் டீச்சர் இங்கேயா இருக்கிறாரு, எங்க இருக்கிறாரு சொல்லிக்கிட்டா போச்சு. அதுதான் யோகா அனுசாசனம். நீ அதையா வரணும்ட்டு பதஞ்சலி முதலே சொல்லிடுற இல்லையா? அது அது கள்ள புலக்குரம்பு. இந்த புலன்கள்லாம் கண்டதே காட்சி கொண்டதே கோலம் தான் நினைக்கிறதை ஒழிய உருப்பெல்லாம் நினைக்க மாட்டேன். கட்டழிக்க வல்லானே. அப்ப என்ன பண்ற? நீதான் என் காது திருகி வீட்டுன்னு போன தரதரன் மீட்டிங், நீ தானே மீட்டுன்னு. அதனால பதஞ்சலி நெக்ஸ்ட் சாய்ஸ் தர, இதெல்லாம் முடியலையா? சரணாகதி. என்னால ஒண்ணுமே முடியல சாமி, நீ ஏற்பட்ட இந்த மாய உலகத்துல என்னால நீந்தி வர முடியல, கடவுளே நீதான் காப்பாத்து. பக்தி நிலைக்குவார். எப்பேற்பட்டவர்களும் அந்த சாதனை செய்யக்கூடிய யோகத்திலையும் காட்டுவாங்க, பக்தி நிலையும் காட்டுவார். அவரவர்களுடைய இயல்புக்கு ஏற்றவர். கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம், அது போல வர்ற மாதிரி அந்த பக்தி யோகமானது ஒரு சாமானியனுக்கு உணர்வு சரிப்பட்டு வர்றது. அதுதான் பதஞ்சலியும் சொல்லுவார், இதெல்லாம் ஒண்ணுமே முடியலையா? ஓம் என்ற பிரணவத்தில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி, ஆதி குரு, அவர் எல்லா குருக்களுக்கும் குரு. அப்பேற்பட்ட இறைவன் சரணாகதி அடைந்து சிம்பிள். இங்க அதுதான் சொல்றார், வல்லானே நீதாயா என்னை மீட்டெடுக்கணும், நீ விட்ட வேற கதி கிடையாது. நானும் ட்ரை பண்ணி பாக்குறேன், குதிக்கிறேன், தலைக்கிற நீண்ட பாக்குறேன், உருள்ற பெறல்ற, மறுபடியும் வந்த நிலைய ஸ்கொயர் பேக் டு ஸ்கொயர் நம்பர் 1. என்னடா பண்ணோம்னு யோசிக்கிறேன். வல்லானே என்னை காப்பாற்ற மாட்டியாப்பா, உன்னையே நம்பிட்டு இருக்கேனேப்பா, காப்பாற்ற மாட்டியா? அந்த கிரேஸ் வில் ஃப்ளோ. இட்ஸ் அஷ்யூர், நோ டவுட் அபவுட் இட். திரௌபதி தன்னுடைய 2 கைகளையும் நேர்த்தூக்கிய இறைவா, நான் உனக்கானவன், உன் சகி. என்னை எப்பொழுது சகி என்று கூப்பிட்டாயோ, நீதான் என் சகா, நீதான் என்னை காப்பாற்ற வேண்டும். நீ காப்பாற்றவில்லை என்றால் என்னை யாருமே காப்பாற்ற முடியாது. இந்த சரணாகதி அடைந்த அந்த க்ஷணம் திரௌபதி காப்பாற்ற. இதெல்லாம் நமக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு படிப்பினைங்க. நம்ம சனாதன தர்மத்துக்கு இணையாது எதுவுமே இல்லை. நீங்க மகாபாரதம் ஒண்ணு படிச்சுட்டாலும் ஞானி ஆயிடும். சரணாகதி, அந்த கிருஷ்ண பரமாத்மாவுடைய ஒரு அழகான திருமணியை பாருங்க. கோவர்தன கிரிதாரி தன்னுடைய சுண்டு விரலால் தாங்கி இருக்கக்கூடிய, நிறைய பேசிட்ட போலாம். ஏங்க சுண்டு விரல், ஏன் கட்ட விரல பிடிக்கல, ஏன் ஆள்காட்டி விரல பிடிக்கல கேட்கலாமா இல்லையா? ஏன் சுண்டு விரல பிடிக்கிறார்? இருக்கிற விரலையே வலிமை குறைவானது சுண்டு விரல். இந்த சுண்டு விரலுக்கே இவ்வளவு வலிமை இருக்குன்னு, கட்ட விரலுக்கு எவ்வளவு வலிமை இருக்கு? இறைவா, சுண்டு விரலையே இந்த கட்ட வலையை தூக்கிட்டேன். நான் சொன்னக்கா பையன், என்னைய தூக்க மாட்டேன், நீ கேட்டு பாருங்க, கண்டிப்பா தூக்குவார். Another thing also, the சுண்டு விரல் always represents the water element. நீங்க கிருஷ்ண பரமாத்மாவை பார்த்தீங்கன்னா, most of his deeds, most of his actions, most of his sadhana will be based on water element. காளிங்க நர்த்தனம் பார்த்தீங்கன்னா
அதே போல வெண்ணையை கடைஞ்சி தயிரை கடைஞ்சி ஞானம் வர்றது, இதெல்லாம் நீங்க பார்த்துட்டே இருந்தீங்கன்னா கிருஷ்ண பரமாத்மாவுக்கும் அந்த வாட்டர் எழுதி அதுவும் அப்படி அழகு என்ன, நீல வண்ண கடல் இல்லையா, அற்புதமான கடல் வண்ணத்தம், எங்கும் பறந்து ஆழம் காண முடியாமல் பறந்தும் விரிந்தும் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்மையனே சொல்ல போல அந்த கிருஷ்ண பரமாத்மா சுண்டு வரல விட்டுருவார். அப்பா அவர் தான் நம்மளை காப்பாத்துவாரு இல்லையா. வேற சோத்து முட்டை பாத்துல போயிட்டு யோ என்னை காப்பாத்து, யோ நான் படைக்காத பெரிய விஷயம், உன்னை வேற காப்பாத்தணுமா. அவர் பிறக்கும் போது வசுதேவர் அவர் கடல் இதாச்சு பாருங்க, பிரமாதம். யமுனா நதி வழி, அது ஏமா அது ஒரு வசுதேவர் கழுத்துறைக்கு தண்ணி வந்து விட்டு அவருக்கு கூட வச்சிருக்கிற பாக்குறாரு, மூக்குக்கு தண்ணி வந்து என்னடா பண்ண பயந்துட்டு இருக்குச்சே, அந்த குழந்தையோட கால் விரல் அந்த யமுனையில படுதான் சார், இதெல்லாம் உருகி போயிடும் சார். யார் அந்த பகவான் ஆளிலை மேல் ஒரு பாலகனா என்ற மாதிரி அவர் சுண்டு விரல் யமுனை பட்ட உடனே யமுனை பேர, ஆஹா எப்பேற்பட்ட பாக்கியம் இறைவா, என்னுடைய பிறவியை பயனடைந்தது யமுனா நதி அன்னை, யமுனை அன்னை, இன்னும் போங்க, அந்த குழந்தையினுடைய அந்த குட்டி விரல் ஸ்பரிசத்துக்காக யமுனை அன்னை காத்திருக்கிறார் சார். பக்தி பிரபாகர், இது ஒண்ணு போற சார், சாப்பாடே வேண்டாம், அந்த பக்தியிலேயே போயிட்டீங்கன்னா நம்ம கூட நம்ம போயிடுவோம், வேற சிந்தனையே வராது. அதுதான் ஆழ்வாராதிகளும் நாயன்மார்களும் அங்க போய் பாடிட்டு இருந்தாங்க. அதான் பாடல் பெற்ற தனம். ஆக போற்றி புகழ்ந்திருந்து பொய் கெட்டு மெய்யானார் மீட்டு வந்து மீட்டிங்கு வந்து வினைப்பிறவி சாராமே கள்ள புலக்கரம்பை கட்டழிக்க வல்லானே. நீதாயே என்ன மீட் எடுக்கணும், ஐ எம் a weakling, என்னால முடியல, எவ்வளவு நீச்சு கை கால சோர்ந்து போச்சு, விட்டா முழுகிடுவேன், கடவுளை காப்பாத்து வல்லானே, மீட்டு எடுக்க வல்லான், உன்னால் தான் முடியும். நீ என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறீங்க, நியாயமா? கடலையும் தூக்கி போட்டு நான் மூழ்கிறத பாக்குறதுல எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இறைவா. இப்ப இல்லை, காப்பாற்றுவார். அப்பேற்பட்ட இறைவன் எப்படியா, நள் இருளில் நட்டம் பயின்றாடு நாதனே. என்ன சார் வார்த்தை, நள் இருளில் நட்டம் பயின்றாடு நாதனே. நட்ட நடு நசியில, நட்ட நடு இரவில யாருங்க நடனம் ஆடுவாங்க? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. சுடுகாட்டில் தான் வந்து இறைவன் திருவன் அந்த சாம்பல் பொடி பூசி இல்லையா, தோடுடைய செவியன் விடையேறியோ, தோடுடைய செவியன் விடையேறியோ தூவெண் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசியோ உள்ளம் கவ கள்வன் ஏடுடைய மலர உனை நான் புகழ்ந்தேத்த அருள் செய்து தேடுடைய பிரமாபுர மேவிய பெம்மானிவனன் ரே பெம்மானிவனன்றே. காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கழிவன். எப்படிங்க அது யோசிக்கவே முடியலீங்க, கற்பனைக்கு அப்பாற்பட்டிருக்கு. அவங்க ஜம்மு நகை போட்டுக்கிட்டு பட்டு புடவை கட்டிக்கிட்டு பட்டாடை உடுத்திக்கிட்டு பீதாம்பரத்தை உடுத்திக்கிட்டு டான்ஸ் போட்டா அழகா இருக்கு, ஆஹா சொல்லுவோம். இந்த குட்டி பையன் ஞான சம்பந்தருக்கு சுடுகாட்டுடைய சாம்பலை மேல பூசிக்கிட்டு ஜிங் ஜிங்னு ஆடுறார், குடிக்கிற சிவபெருமான். அவரை பார்த்து என் உள்ளம் கவர் கழுவனுங்கிற, என் உள்ளத்தை கொள்ளை இதயத்தை திருடி விட்டாய்ங்கிற. இதெல்லாம் உன்னுணர்வே உணர்த்தாங்க. அந்த பொன்னம்பலத்துல சிதம்பரத்துல சரி, மதுரை வெள்ளியம்பலத்துல சரி, திருவாலங்காடு ரத்தன சபையில போய் பாருங்க, அந்த இடது காலை தூக்கி அந்த நடராஜருடைய அந்த உருவத்தை பாருங்க, எப்பேற்பட்ட கம்பீரம், என்ன ஒரு உடல் கட்டமைப்பு, எப்படி ஒரு கையில் தழலும் ஒரு கையில் உடுக்கையும் ஏந்தி அந்த அரவம் கழுத்தில் அந்த அரவம் அப்படியே சார். நம்முடைய சிற்பக்கலைக்கு இணையான எதுவுமே கிடையாது. அது போல நம்முடைய சிலைகள், அந்த வெண்கல சிலை, உலோக ஐம்பொன் சிலைகள் பண்றதுல நமக்கிடையே நாம தான். என்ன அழகான அந்த குமிழ் சிரிப்பு,
இல்லையா? சுமிஸ்ரீ அந்த அற்புதமானது. அந்த அந்த அது அது பார்த்துக்கிட்டே இருக்கு. அது பக்கத்துல அம்மா குட்டியா இருப்பாங்க பார்வதி தேவி. ஏன்னா அவர் ஆடுற அழகு பாக்குறாங்களா அங்க மெய் மறந்து அடியார்கள் தான் பாக்குறாங்க. அப்ப காலை தூக்கி கம்பீரமாக விடக்கூடிய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர் கல்வன். அவர்கிட்ட இதயத்தை திருட கொடுத்துட்டா பிரச்சனையே கிடையாது. அவர் பார்த்துப்போம் இல்லையா? நள்ளிருளில் நடு இரவு நட்ட நடு நசியில் இரவில் இருளில் நட்டம் பயின்றாடு. நட்டம் என்றால் நுட்பம், மிகுந்த நுட்பமான. அவங்க முன்ன பத்மா சுப்பிரமணியம் இருப்பாங்க. அவங்க அவங்க இப்போ அவர் ஏஜ் நினைக்கிறேன். அவங்க கும்பகோணத்துல கும்பேஸ்வரர் சன்னதி, சிதம்பரம் பல இடங்களுக்கு போயிட்டு அந்த பலவிதமான இந்த பதங்கள் முதிரைகள் சொல்லுவாங்க. அதுல she made research and got in the doctorate. நம்முடைய சிற்பங்கள்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு நுணுக்கமா இருக்கும் முதிரைகள். அப்பேற்பட்ட ஆடல் கலைக்கு நாயகனாக இருக்கக்கூடிய அம்பலவான இறைவா, நட்டம் பயின்றாடு நாதனே. நாதனே என்றால் தலைவன். பயின்று ஆடு, எப்படி தானே அப்படியே அந்த பயிற்சியில் அவ்வளவு நுணுக்கமாக ஆடக்கூடிய எம்முடைய தலைவனே. தில்லையுள் கூத்தனே. சார் கூத்து எவ்வளவு அழகான ஒரு வார்த்தை சார். இன்னைக்கு ஒரு தெருக்கூத்தும்பாங்க. தெருக்கூத்து ஒண்ணுமே இருக்காது, சிம்பிளா இருக்கும். ஆனா கிராமத்து ஜனங்க அப்படியே லயிச்சு பார்ப்பாங்க. அதுல என்ன இருக்கும்? திரௌபதி கதை, மகாபாரத் எல்லா கதை நானும் பார்த்திருக்கேன். ஒண்ணு ராமாயணம் பேசுது, இல்லாட்டி மகாபாரதம் பேசுது. அப்படியே ஜனங்க மெய் மறந்து உட்கார்ந்து இருப்பாங்க. எங்க பாகவதம் படிக்கிறாளோ, ராமாயணம் படிக்கிறாளோ, சப்தாகின்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி ஒரு மாசம். சார் இந்த கடைசி நாள் இந்த மாதிரி தெருக்கூத்தோ பூஜையோ எதுவும் நடக்கும். மழை பெய்யும் சார். பெய்யென்றால் பெய்யும் மழை இல்லையா? பெய்யுமே பார்த்திருக்கேன் நான். கிராமத்துல அவ்வளவு நம்பிக்கையோட வணங்குறச்ச அந்த குளிர்விக்க அந்த நிலம் குளிரும். ஏதோ ஒரு சக்தி அந்த மழை பெய்து குளிர்விக்கும். தெய்வம் தொழால் பொழுதுடன் பொழுது எழுவாள், பெய்யன பெய்யும் மழை. அப்பேற்பட்ட இறைமை மிகுந்த ஒரு வாழ்க்கை சார்ந்தவங்க. அது கெடுத்து தொலைச்சவனே அந்த லார்டு மெக்காலர். அது அவர் திட்டாத நாளே கிடையாது. அவர் எங்க இருந்தா நரகம் தான் அவனுக்கு போங்க. நட்டம் பயின்றாடு நாதனே, தில்லையுள் கூத்தனே. தில்லை என்பது சிதம்பரம், பொன்னம்பலம். அந்த பொன்னம்பலத்தில் பொன் அழகாக பொன்னிறத்தவனாக கூத்தனே. கூத்து என்பது நடன கலையில் சிறந்திருக்கக்கூடிய நடனம் ஆடுபவனே, தென்பாண்டி நாட்டானே. இந்த தென் திசையில் இருக்கக்கூடிய பாண்டிய நாட்டுக்கே உரிய அந்த நாட்டுக்கு தலைவனாக இருக்கக்கூடிய இறைவா, இறைவா அல்லல் பிறவி அறுப்பானே. அல்லல் பிறவி, பட்டு 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 கஷ்டப்பட்டிருக்கேன். அப்பேற்பட்ட பிறவியை எத்தனையோ பிறவி எடுத்தெடுத்தே இழைத்தேன், சோர்ந்து போயிட்டேன். இருவினை பயன்களை எய்தி எய்தி களைத்தேன். பிகம் டயர்ட். அறுப்பானே ஓவென்று சொல்லற்கரியானை சொல்லி, ஓவென்று சொல்லற்கு அறியானை, வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்ட ஓம் என்ற பிரணவத்தில் இருக்கக்கூடிய இறைவனே, சொல்லி திருவடி கீழ், உன்னுடைய அழகான பாதங்களின் கீழ் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து. இவ்வளவு நேரம் நான் பாடினேன். இதை யாரெல்லாம், இதுதான் அந்த முழுமை அடைகிற கடைசி 4 வரிகளா இருக்கு. சிவபுராணத்தினுடைய கடைசி வரிகள். அல்லல் பிறவி அறுப்பானே. நாம் செய்யக்கூடிய யோக சாதனைகளை பயின்று வந்து பக்தி செய்து வந்தால் இந்த பிறவி தொடரானது ஓவென்று சொல்லற்கரியானை, வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்ட பிரணவ நிலையில் இருக்கக்கூடிய இறைவனை துதிபாடி திருவடிக்கு அவர் பாதங்களை பணிந்து சொல்லிய பாட்டின், நான் இதுவரை இறைவனை புகழ்ந்து பாடிய இந்த சிவபுராணத்தின் அற்புதத்தை பொருள் உணர்ந்து சொல்லுவார். இத ஒவ்வொரு வரியா படிச்சு அதை உணர்ந்து இதை நீங்கள் சொல்லி வந்தீர்களானால் செல்வர் சிவபுரத்தில் உள்ளார்.
எங்க செல்வர்? சிவபுரம். சிவபுரம் என்பது கைலாயம். கைலாயநாதனுடைய அந்த திருவடியை அடைவார்கள். உள்ளார் எங்க இருப்பார்? போயிட்டு வந்துட மாட்டோம். விசிட் கைலாயம் போயிட்டு பத்ரிநாத் போயிட்டு அமர்நாத் போயிட்டு வந்துட மாட்டோம். உள்ளார் அவரில் நீங்கள் ஐக்கியமாவீர்கள். சிவனடி கீழ் எப்படி? பல்லோரும் ஏத்த பணிந்து, எல்லாராலும் மதிக்கப்பட்டு, எல்லாராலும் வணங்கப்பட்டு, துதிக்கப்பட்ட மிக அற்புதமான நிலையை ஒவ்வொருவருக்கும் இந்த சிவபுராணமானது பொருள் உணர்ந்து சொல்லுவார். இதை நீங்கள் படிக்க படிக்க உங்களுக்கு அப்பேற்பட்ட நிலை உங்களுக்கு கிடைக்கும். அற்புதமா மாணிக்க வாசகர் குடிக்கிறார். அல்லல் பிறவி அறுப்பானே ஓவென்று சொல்லற் கரியானை சொல்லி திருவடிக்கே சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார். செல்வர் சிவபுரத்தில் உள்ளார். சிவனடிக்கீழ் பல்லோரும் ஏத்த பணிந்து முடிச்சுட்டு இதுக்கு என்ன சொல்றாங்க? சிவபுராணத்தை ஓதுவது ஸ்ரீ ருத்ரம் ஓதுவதற்கு இணையானது என்று ஆண்டோர்கள் சொல்றார். திருச்சிற்றம்பலம். சிவபுராணம் முடிஞ்சது. ரொம்ப அழகா, அதாவது அது ரசிக்கணுங்க, ரசிச்சு ருசிக்கணும். எனக்கு லட்சுமி அம்மாவும் அருண் இருந்தாலுமே கேட்க, ஜெயஸ்ரீ இருந்தாலே எப்போ நானும் ஜெயஸ்ரீ பேசிட்டு இல்லையா, அது எதுவுமே கிடையாது. இதுதாங்க நம்ம ஜென்மம். அதுவும் நானும் ஜெயஸ்ரீ ரொம்ப புண்ணியம் பண்ணோம். நல்ல குழந்தைங்க எங்கேயோ இருக்காங்க சந்தோஷமா. அவங்களுக்கும் பிக்கல் பிடிக்கல இல்லை, எங்களுக்கும் பிக்கல் பிடிக்கல இல்லை. காலையில் சாப்பிட்டோம். We are living the best period of our life. We are really blessed immensely. காலையில் முடிச்சு இரவு வரைக்கும் ஏதோ ஒரு ஞானம் நமக்கு தெரிஞ்ச மற்றவங்க சொல்றோம், மற்றவங்க சொல்றதை நம்ம கேட்கிறோம். அமைதியான நிலையில் வாழ்க்கை போறது. அப்பேற்பட்ட ஒரு நிலையில் இந்த சிவபுராணத்தை நம்ம இன்னைக்கு இணைந்து முடிக்கிறோம். கூட இருந்து நீங்க வந்ததுக்கு கோடான கோடி நன்றி. ரொம்பவுமே சந்தோஷமா இருக்கு. இப்போ உங்களுடைய அனுபவங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ள விரும்பினால் say a word or two. சொல்லுங்க. Thank you so much. இந்த மாதிரி ஒரு தமிழை பிரிச்சு பிரிச்சு சொல்லி, ஏன்னா நானும் அதே தமிழ் தான் படிச்சேன், இதோட பெரிய ஸ்கூல்லயே படிச்சேன். ஆனாலும் அந்த தமிழை படிச்ச உடனே நமக்கு புரியுறது இல்லையா? அது இவர் தான் வார்த்தைக்கு வார்த்தை ஒரு பொருள் பல்பொருள் கூறி நமக்கு அது புரிய வச்சதுக்கு தேங்க்யூ. அது என்னோட பாக்கியம். அதுவும் எனக்கு துணைவியா இருந்து என்னை சரியான வழிகாட்டி என்னை வழி எங்கெங்க திட்டுலகம் பெரிய பாக்கியம். மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்தவர். எளிமையான முறையில எல்லாருக்கும் புரியுற மாதிரி, எனக்கும் புரியுற மாதிரி இதெல்லாம் சொல்றது ரொம்ப பெரும் பாக்கியம் பண்ணிருக்கணும். இதெல்லாம் கேட்கறது நாங்கதான் பாக்கியம். நேற்று கூட ஜெயஸ்ரீ சொல்லிட்டு இருந்தேன், நம்ம கிளாஸ் ஆரம்பிச்சா லட்சுமி அம்மா கண்டிப்பா வருவாங்க, நம்ம அருண் இருப்பாங்க. சீக்கிரம் நம்ம ஆரம்பிக்கலாம். நைட்டாமா? நம்ம நேரம் அதுதான். கிருஷ்ணர் டைம். ரெடி, எப்ப வேணாலும் ரெடி. ஷூர்மா சார். நம்மளுக்கு நெக்ஸ்ட் ஃப்ரைடேல என்ன சார் கொஞ்சம் பிரேக் கொடுக்கலாம்னு இருக்கேன் அருண் சார். என்ன ப்ளீஸ் டோன்ட் பிரேக் சார். ஃபுல் வீக் அந்த பிரேக் நடுவுல நான் தலையை வைக்கிறேன். இல்ல நிறைய இருக்கு. பிரேக் வேண்டாம் சார். ஏன்னா அது ஒரு நாளுக்காக காத்துட்டு இருக்கேன். தயவு செய்து பிரேக் எடுக்காம ஏதாவது கண்டினியூ சார். there is so much knowledge we are waiting for through you sir, please. I am blessed. Thank you. முடிச்சிடலாம். Thank you so much. ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிடுறேன். பண்ணிடலாம்.